சார் உங்களை இப்ப கட்சி நீக்கிற அன்புமணி ராமதாஸ் உங்களுடைய கட்சி? இந்த கேள்வியே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்குண்டான பதிலை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ எங்க மருத்துவரையா 1980 இயக்கம் தொடங்கினார். அன்னைக்கு இருந்து 46 வருஷம் அவரோட பயணிக்கிறேன். பல பொறுப்புகளை வகித்தேன். 25 வருஷமா கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருந்தேன். தலைமைன்னு நான் சொல்றதுக்கு தகுதி இல்லை, இருந்தாலும் கூட தலைமை பொறுப்புல அன்னைக்கு ஐயா கூட என்ன அவர் நினைக்கிறாரு, என்ன தேவை, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட இருந்து சரியா பயணம் பண்ணோம். 25 வருஷத்துல கட்சியினுடைய வளர்ச்சி, மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள் எவ்வளவு பேர் வந்தாங்க. நீங்க கொஞ்ச நாள் தான் கட்சிக்கு தலைவர் பொறுப்பு, என்ன ஆச்சு நிலைமை? இதெல்லாம் எதை காட்டுது? இது எல்லா புகழும் இறைவனுக்குன்னு நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் சொல்றது. இன்னைக்கு கூட ஒரு படம் வெளியிட்டிருக்கிறோம். சேலத்தில் நடக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழுக்காக. இதில் பாருங்க, ஐயாவே ஆலமரம், தருமபுரியில் ஐயா தான் ஆணிவேர்னு சொல்லி வெளியிட்டோம். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் அடையாளம் ஐயா தான். இதில் நான் தவறு செஞ்சேன்னு சொல்லலை, நல்ல நோக்கத்துக்காக செஞ்சேன். என்ன செஞ்சேன்னா, எங்கள் மருத்துவரையை சத்தியம் பண்ணியிருந்தார். நானும் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரும் பதவிக்கு போகலைன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருந்தார். மருத்துவரையாகிட்ட சண்டை போட்டு அவரோட வற்புறுத்தி கோபத்துக்கெல்லாம் ஆளாகி அன்னைக்கு மத்திய அமைச்சராகிறதுக்கு ஐயாவை சம்மதிக்க வச்ச காரணத்தினால தான் மருத்துவர் அன்புமணி இன்னைக்கு மத்திய அமைச்சர் ஆனார். அந்த மத்திய அமைச்சர்ல சுகாதாரத்துறை அமைச்சர் அது வேற கட்சியை கொடுத்தாச்சு. வடநாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. அவங்ககிட்ட போய் வற்புறுத்தி வாதாடி சுகாதாரத்துறை கேட்டு வாங்கணும். ராஜ்யசபா உறுப்பினர் கூட்டணியில் நான் தான் பேசுகிறேன். அன்னைக்கு மருத்துவரையா கூட இதை எதுக்கு மணி தேவையில்லாதன்னு சொன்னார். அப்போ அவ்வளவு விசுவாசமா உண்மையா உங்களை மத்திய அமைச்சராகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளரை அறிமுகப்படுத்தி சேலத்தில் தான், தமிழ்நாடு முழுக்க எப்படி அழைச்சிட்டு போனோம். இன்னைக்கு எங்கள் கட்சிக்காரங்க பூரா சென்னையா சென்னையா சென்னையான்னு சொன்னாங்க. எவ்வளோ நல்ல மனசு இருந்தால் மருத்துவரையா நாங்களும் இவர் இளைய தலைமுறை மத்தியில் இவருக்கு செல்வாக்கு வளரணும் வேணும்னு சொல்லி கட்சியில் இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, கட்சியில் எல்லாம் அமைப்பு இருந்தால் கூட அன்புமணி தம்பிகள் படை, அன்புமணி தங்கைகள் படை, இது யாருக்காக? இவருக்கு செல்வாக்கு வரணும். அப்போ மருத்துவர் ஐயாவை நாங்கள்லாம் இவரை உருவாக்குறதுக்காக இவ்வளோ பாடுபட்டோமே. இவர் மேலும் மேலும் கட்சி தலைவர் கொடுத்தா கட்சியை வளர்ச்சி கொண்டு போகணுமில்ல, ஐயா கூட இருந்து செயல்படணுமில்ல. இன்னைக்கு ஒரு செய்தி சொல்றீங்க நீக்கப்பட்டதாக, அதில் கையெழுத்து எல்லாம் ஒன்றும் நான் பார்க்கல. என்ன எனக்கு நோட்டீஸ் வரல, கடிதமாக வரல, ஒன்றும் இல்லை. அதில் பார்த்தவங்க சொன்னாங்க யார் கையெழுத்துமே இல்லை, அது மொட்டையா இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ மொட்டையா தான் உங்களால் வர முடியும். அதில் மொட்டையா இல்லாமல் முழு அளவில் இருக்கிறது யாருன்னா எங்கள் மருத்துவரையா தான். நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேரை சொல்லணும்னு சொன்னால் ஓடி மருத்துவரையா பாருங்க. ஐயா உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லுங்க, அவர் சேர்த்துக்கிட்டா நீங்க பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லுங்க. மருத்துவரையாவை சொல்லிட்டாரு, பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நீக்கியாச்சு, எந்த பொறுப்புலையும் இல்லை, அடிப்படை உறுப்பினர் கூட இல்லைன்னு சொல்லிட்டாரு மருத்துவரை. அதோட மட்டும் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேர் சொல்லக்கூடாது, என் படத்தை போட்டுக்கூடாதுன்னு சொன்னார். இதை நானா சொன்னேன்? மருத்துவரையா தானே சொன்னார். அப்போ நீ சொல்லும்னா மீண்டும் எங்கே போய் பார்க்கணும்? அவரை போய் பார்க்கணும். ஐயா படத்தை போடுறது, பாட்டாளி மக்கள் கட்சின்னு போடுறது, அவரை அவமானப்படுத்துறது, எவ்வளோ அவமானப்படுத்துறீங்க. ஐயா கூட இருக்கிற எங்களை எல்லாம் எவ்வளோ அவமானப்படுத்துறது, இது தேவையா? உங்களையும் கேட்குறேன், எல்லாத்தையும் கேட்குறேன். பாட்டாளி மக்கள் கட்சின்னா யார் அடையாளம்? மருத்துவரையா தான். அவர் பேர் சொன்னாதான் கூட்டணியாக மக்கள்லாம் வாக்களிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவரையா இல்லாமல் அன்புமணிக்கோ, ஜி.கே. மணிக்கோ, அருளுக்கோ என்ன தகுதி வந்தது? பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தகுதி அடையாளம் மருத்துவரையா தான். இப்போ அவர் போய் அவமானப்படுத்துறீங்களே, இதனுடைய விளைவு சும்மா விடாது யாரையும்.